காஞ்சிபுரம் மாவட்டம் குணகரம்பாக்கம் பகுதியில் தரைப்பாலத்தை முழுகடித்து வெள்ளம் பாய்ந்துவிடக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். பொதுமக்கள் ஆபத்தான முறையில் பாலத்தை கடக்கக்கூடிய காட்சிகளும் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து மழை பெய்து வரக்கூடிய நிலையில் தரைப்பாலத்தை முழுகடித்து வெள்ளம் ஆர்ப்பரித்து செல்லக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ரீகன் ரெனால் வழங்க நாம் கேட்கலாம். ரீகன், மேலும் விவரம். வணக்கம். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த குணகரம்பாக்கம் பகுதியில் தரைப்பாலம் அமைந்துள்ளது. இந்த நிலையில் காஞ்சிபுரம் அருகே உள்ள தாமல் ஏரி நிரம்பி ஏரி நீர் கலங்கள் வழியாக பேரம்பாக்கம் அருகே உள்ள பூவமாறுக்கு இந்த தரைப்பாலத்தின் வழியாக செல்வது வழக்கம். இந்த பகுதியை சுற்றி செல்லம்பட்டிடை, இடமீன் கூட்டல், எடையார்பாக்கம் என 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளன. இந்த கிராமங்களில் உள்ள மக்கள் இந்த தரைப்பாலத்தின் வழியாக செல்வதுதான் வழக்கம். இச்சூழலில் நேற்று மாலை மற்றும் இரவில் பெய்த கனமழையால் தாமல் ஏரி நிரம்பி கலங்கள் வழியாக செல்லும் உபரி நீர் அதிக அளவில் செல்வதால் குணகரம்பாக்கம் தரைப்பாலத்திற்கு மேல் சுமார் 2 அடி கீழ் நீரானது சீறி பாய்ந்து செல்கிறது. இதனால் அப்பகுதி முழுவதுமாக வெள்ளக்கடை காட்சியளிக்கிறது. ஏற்கனவே 2 வருடத்திற்கு முன்பு அதே இடத்தில் இந்த பகுதியைச் சேர்ந்த சிறுவன் ஒருவன் நீரில் அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்தார். இதை மறந்து அந்த பகுதி மக்கள் தரைப்பாலத்தின் மேல் நடந்தும் இருசக்கர வாகனத்திலும் மிகவும் ஆபத்தான முறையில் கடந்து செல்கின்றனர். ஆகவே இந்த சாலையின் போக்குவரத்தை துண்டித்து மீண்டும் உயிரிழப்பு ஏற்படாதவாறு பாதுகாக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கும் காவல்துறைக்கும் பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ரீகன் ரெனால்.